அவரோட பொருளை வாங்குறதுக்கு அவரே பணம் கட்டி வாங்குறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய தொகை வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ஹோட்டல் சார்பில் இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஹோட்டலை திருப்பி மீட் எடுக்க ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஒரு பொருள் ஒன்று வச்சிருக்கோம், அதை வந்துட்டு லீஸுக்கு கொடுத்துறோம். லீஸுக்கு கொடுத்த இடத்துல இருந்து திருப்பி அந்த பொருளை வாங்கணும்னா அவங்க ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வந்துட்டு ஒரு 800 கோடி ரூபாய் கொடுத்து தான் திருப்பி அந்த பொருளை பைபேக் பண்ணியிருக்காரு அந்த அரண்மனையை. ஸோ அப்படி வாங்கின அரண்மனை தான் அந்த அரண்மனை அந்த 15,000 கோடி சொத்துல இருக்கு. ஸோ கணக்குப்படி வந்துட்டு இந்த 800 கோடிங்கிறது வந்துட்டு இவருக்கு தாத்தம் பாட்டம் பூட்டம் சொல்லி கொடுத்ததெல்லாம் கிடையாது. இவரு சம்பாரிச்சு அந்த 800 கோடி ரூபாய் கட்டி அந்த சொத்தை வாங்கியிருக்காரு. அந்த சொத்தும் இப்ப இந்த 15,000 கோடி சொத்துல இருக்குங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய ஒரு குழப்பம். இப்ப இதுல நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அந்த ஹோட்டல்காரங்க வந்து ரொம்ப தெளிவா மேபி இப்படி ஒரு சட்டம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக கூட வந்துட்டு அழகா வந்துட்டு கைமாத்தி விட்டுறலாம்னு சொல்லி திருப்பி சைஃப் அலி கானை கூப்பிட்டு கைமாத்தி விட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. சோ அதே நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த சிக்கல் என்னன்னா, ஒரே ஒரு இடத்துல யோசிச்சு பார்க்கும்போது இதை எல்லாமே கையகப்படுத்துறதுல மத்திய அரசு அது வந்துட்டு கையகப்படுத்துவதனுடைய நிலையாவே என்ன பாக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 1968 ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டமும் எப்படி வருது அப்படின்னா 1965 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது இல்லையா, அதனுடைய விளைவாக 1968 இந்த சட்டத்தை கொண்டுட்டு வராங்க. என்ன சட்டம் அப்படின்னா, பாகிஸ்தானை சேர்ந்த மக்களோ இல்ல அவங்களுடைய ஆட்களுடைய சொத்துக்கள் இந்தியாவில எங்க இருந்தாலும் வந்துட்டு அதான் எனிமி ப்ராப்பர்ட்டி, அவங்க நமக்கு எதிரியினுடைய சொத்துக்கள், அதை நம்ம வந்துட்டு கையகப்படுத்திக்கலாம், அரசாங்கத்தினுடைய பிடியில வந்துடும், அது அரசாங்கத்தினுடைய சொத்தா மாறிடும்ங்கிற மாதிரியான ஒரு சட்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சட்டத்தின் அடிப்படையில தான் இப்ப சைஃப் அலி கானுடைய ப்ராப்பர்ட்டியை கொண்டுட்டு வந்து உள்ள வந்துட்டு மத்திய அரசு அவங்களுடைய பார்வைக்கு அவங்களுடைய இடத்துக்கு கொண்டுட்டு வருது.